வெற்றி அடையறதுக்கு உங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் படிப்பு, இல்லன்னா பணம், இல்லன்னா உழைப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க. இதெல்லாம் விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கன்சிஸ்டன்சி விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி இருந்தா ஜெயிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எஸ் ஜெயிச்சிடலாம். ஆனா இதோட பார்த்தீங்கன்னா, மீதி சொன்னதுமே இருந்தா ஈஸியா உங்களால ரீச் பண்ணிடலாம். என்னப்பா அதுக்கு நாங்க அத வச்சே பண்ணிடுவோமே, லக்லயுமே வருமே அப்படின்னீங்கன்னா, லக்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% தான் இருக்கும். அதே இது நீங்க விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, 1 வருஷத்துல நடக்கலனாலும் 2வது வருஷத்துல உங்களுக்கு நிச்சயமா நீங்க நெனச்ச இடத்த அடையலாம். ஸோ இது வந்து நான் வருஷமே அடையலன்றத விட 2வது வருஷமா அட்லீஸ்ட் நீங்க அடைஞ்சிட்டீங்களே அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 2மே படிப்பும், பணமும் இருந்துச்சுன்னா, நான் கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு வெற்றி கிடைக்குமானா, எஸ் அந்த ஒரு சில பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான் இருக்கு. மீதி இருக்கவங்களுக்கு 2வது வருஷமும் கிடைக்கலாம், 3வது வருஷமும் கிடைக்கலாம். இல்லன்னா, கடைசியா அந்த 99வது வருஷமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம முக்கியமான விஷயம், அதாவது வெற்றிக்கான முதல் படியே கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் நம்ம இங்க மீன் பண்ண வரோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா, அந்த ஜிம்முக்கு போன ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா, உங்க மசில் எல்லாமே அப்படியே நல்லா ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லா வளராது. அதே மாதிரி நீங்க கார்டியோ எக்சர்சைஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்டாமினாலாம் ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அதே இது நீங்க நாட்களுக்கா நீங்க போயி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா உங்களோட கோல அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களோட மசிலையுமே டெவலப் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டாமினாவையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.